ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன தான் பெரிய டெய்லராக இருந்தாலும், எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், நம்மளை விட பெரியவங்க இல்லை நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா உள்ளவங்கள பார்க்கும்போது, இல்லை அவங்க முன்னாடி தைக்கிறதுக்கோ, அவங்க முன்னாடி வெட்டுறதுக்கோ நமக்கு ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா? அந்த ஒரு பயத்தை இன்றைக்கி என் கண்ணில் பார்த்தேன். இந்த மாஸ்டர் வந்துட்டு இங்கே தைக்கிறவங்க தான். இவர் வந்து ஒரு 40 வருஷமாக இந்த டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கிறவர். இவங்க இங்கே மட்டும் இல்லை, பாம்பேலையும் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாராமா. இப்போது இங்கே கடை வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக ஸ்டிச் பண்ணுவார். அவர் வந்துட்டு 2 ப்ளவுஸு வெட்டி அவருக்கு தைக்க முடியாத நே அவருக்கு டைம் இல்லாததுனால என்கிட்ட ஒரு 2 ப்ளவுஸ் வெட்டி கொடுத்துருந்தாரு. கொடுத்துட்டு இதை தைச்சி கொடுத்துருமா அப்படின்னு சொன்னார். நானும் பயந்துக்கிட்டே வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் சின்ன சின்ன தப்பெல்லாம் கூட கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம விட்டு கொடுக்க முடியாதுல்ல, தைச்சி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வாங்கிட்டேன். வாங்கி தைச்சி முடிச்சிட்டேன். அவர் வந்து ஃபினிஷிங் பார்த்துட்ருக்குறாரு, எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக எந்த ஒரு தப்புமே இல்லை, எல்லாம் நீட்டாக முடிச்சிட்டேன். ஆனால் லாஸ்ட்டு அந்த ஷோல்ட்ரு பார்த்தாரு. ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் வித்தியாசம். ஒரு ஷோல்டருக்கும் இன்னொரு ஷோல்டருக்கும் இடையில ஒரு பாயிண்ட் வித்தியாசம் இருந்துச்சு. அதையும் இந்த மனுஷன் கண்டுபிடிச்சிட்டாரே. நானும் ஒரு கண்ணாடி போடலை, கண்டுபிடிச்சிக்கிற மாட்டார் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா லேக்கா என்னைய கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு இங்கே ஒரு வித்தியாசம் வந்திருக்கே, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். நானும் ஐயா மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொன்னார், இதெல்லாம் பார்த்து கவனமாக தைக்கணும். இந்த மாதிரி ஷோல்டராக இருக்கட்டும் இல்லை கைக்குழியாக இருக்கட்டும், எல்லா பாயிண்ட்டும் ஒரே லெவலில் வரணும் அப்படின்னு சொன்னார். நான் ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.